ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 1 4வது ஸ்லோகம். நிஷ்கம்பே நித்யபூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷரூபே நிர்லீனானேக மோக்தா வலி சுபகதமே நிர்மல பிரம்ம சிந்தௌ கல்லோலோலாசதுல்யம் கலு விமலதரம் சத்வமாஹுஸ்ததாத்மா கஸ்மானோ நிஷ்கலஸ்வம் சகல இதி வச்சத்வத்கலா ஸ்வேவ பூமன். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்திரி பகவானோட அவதாரங்களை பற்றி வர்ணிக்கிறார். குருவாயூரப்பா, நீ அமுத கடலாக இருக்கிறாய். நீ மாற்றமே இல்லாமல் எப்போதுமே பூரணமாக நிறைந்து இருக்கக்கூடிய எல்லையில்லாத பேரானந்தமே வடிவெடுத்த அமுத கடலாக இருக்கிறாய். உன்னை அடைந்த முக்தர்கள் இருக்காளே, அவள் அப்படியே வரிசையாக அந்த முத்துக்களை போல நன்னா ஒளி வீசின்ட்டு இருந்துட்டுருக்கா. அது மட்டும் இல்லை, உனக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் உன்னோட திருமேனிக்கு மேலும் அழகு சேர்க்கிறார்கள். தூய்மையான பரபிரம்மமான கடலே குருவாயூரப்பா, அவதாரங்கள் கடலில் பொங்கி வரும் அலைகளை போல உன்னோட அவதார வடிவம் இருக்கிறதே, அது அப்படியே ரொம்ப ரொம்ப சத்வகுணமே நிறைந்தவை. அது அலைகள் போல பொங்கி பொங்கி அவதாரங்கள் வந்துட்டே இருக்கு. இந்த அவதார அலைகள் இருக்கே, அதன் மூலமாக நாங்கள் உன்னை நன்னா அனுபவிக்கிறோம். குருவாயூரப்பா, நீ பகுதிகளாக இல்லாமல் முழுமையாக பரபிரமமாக எல்லையே இல்லாமல் இருக்கிறாய். உனக்கு ஒரு எல்லை உண்டு அப்படின்னு கிடையவே கிடையாது. அது எப்படி சொல்ல முடியும்? கடலுக்கே ஒரு எல்லை இல்லை. அப்படி இருக்கும்போது பரபிரமமாக உனக்கு ஒரு எல்லை இருக்குமா? நீ தான் பூமன் ஆச்சு. அப்படின்னா அர்த்தம் ஒப்பற்ற முழுமையான பரபிரம்மம். உன்னிடமிருந்து எடுக்கக்கூடிய அவதாரங்கள் இருக்கு இல்லையா, பரசுராமன் போன்ற சில அம்சமாக வேண்டுமானால் இருக்கலாம் பகுதியாக. ஆனால் உன்னோட அவதாரம் இருக்கே, எல்லாம் முழுமையானது. அதான் உன்னை பூமன் அப்படிங்கிறார்.